guys, welcome back. எனக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து நமக்கு பிடிச்ச ஒரு டாபிக்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்திருக்கு. வெட்டிங் அட்ராசிட்டிஸ் ட்ரால். கல்யாணம் பண்ணிட்டு வெறுப்பேத்தாதீங்கடா அப்படின்னு டாபிக் போட்டிருக்காரு. ஸோ என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 9 minutes வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எரிச்சல் வரத்தான் செய்யும். மோத்திலே கொண்டு அடிப்பாங்க. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட்ஸ் சாரி மாமா. உன்னும் சாரி கேட்பேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கலாம்? போடா அப்படி போடா. எந்த அளவுக்கு பயன்னா நம்ம சொந்த பேரையவா மறப்பான். இப்ப நம்ம பேரு இப்ப ஹரி அப்படின்னா ஒரு மறந்து போய் கிரின்னு சொல்லலாம். ஹரிங்கிறவன் எடுத்து லதாயனும் நான் எப்படி இருக்கு அதுல போட்டிருக்கு ரேகாயனும் உன்னைன்னு. இவரு ஏதோ பெரிய சிஎம் பதவியில நிக்கிற மாதிரி ரேகாயனும் நான். ஐயோ 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 பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. யாருக்கு அதை இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கிறது? இதெல்லாம் ஒரு விளையாட்டாமா? அட பாவீங்களா, ஒரு லெட்டர் ஒரு ஃபேமிலியே பார்ட்டா பிரிச்சு மேயறீங்களே. எங்க அக்கா குடும்பம் விளங்குமா? மாப்பிள்ளை தலையை டச் பண்ணுங்க. பொண்ணு தலையை உங்க தலையும் டச் பண்ணுங்க. ஓகே, மாப்பிள்ளை ஷோல்டர்ல கை வைங்க. இடுப்புல கை வைங்க. ஒழுங்கா சொல்லி தலைங்களா சார். யாரா இது இந்த நேரத்துல வெளியே டிராக்டர் ஓட்டுறது? உன் கோரட்டதானா? அடி பாவி மகளே, நீ தூங்க ஆரம்பிச்சு இந்த ஏரியாவில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விட்டுருவ போல இருக்கே. இப்ப விடுறா பாப்போம். இடிபாடுக்கு பிறந்தவன் இன்னும் நீ ஸ்டேடியம் இல்லையா? கல்யாணம் போறது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சொன்னேன். ஒரு தாய் என்ன பதில் சொல்லணும்? அழுதுகிட்டே பேசுறேன். எங்க அம்மா வந்து அதுக்கு தெரியுமாடா, நீ என்ன 20 வயசுல கல்யாணம் பண்ற, நீ ஏன் பார்டர்ல தான் கல்யாணம்? அம்மாக்கு என்ன பயம்னா அதை இதை சொல்லி திரும்பி வீட்டுல நேரம் ஓட்டுறாங்க. பார்டர்ல கல்யாணம் பண்றீங்க, இதுல என்ன உனக்கு ஃபீலிங்? ஆமா, நீங்க துணியை முடிக்க மாப்பிள்ளை கீழே பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த காலம் இந்த காலம் ரொம்ப நல்லா இருக்கு. நான் திமிரு இருக்கணும் உனக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. பாரு, மாப்பிள்ளை பண்ண லீலை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மெமரி கார்டுல போட்டு மெமரி கார்டை கொடுத்து நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது பாருங்களா. பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். சிக்கிட்டே தப்பவா முடியும்? பார்சலுக்குள்ள ரொம்ப ஆபத்தான ஒரு பொருள் இருக்கு. அதான் தரேமே. உள்ள இருக்கிறது வலைய வந்தா நாம எல்லாரும் மேல போயிடுவோம். சரவணன் ப்ளீஸ் இறங்குனா ஏற முடியாது என்னால ப்ளீஸ். எங்க போறீங்க? ஐயோ மைக் செட்டுக்கார பொண்டா அவங்களுக்கு இறங்க தான் முடியாது, நடக்க முடியும்ல. கூப்பிட்டு போறாரே, இந்த நாயத்தை கேட்க யாருமே இல்லையா?
சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் பத்திரமா ஆமா இது ஏன் சொல்லப்பட மாட்டல அடிக்க மாட்டியா அடிக்க மாட்டேன் ஐயா அந்த கிரிஞ்செல்லாம் பண்ணாதீங்க ஐயா. குறுக்க எவ வந்தாலும் குறுக்க இந்த கௌசிக் கொண்டு ஐயோ போச்சு. நான் கட்டி முடிச்சிட்டேங்க. எதுக்கு இப்ப உள்ள வந்த எதுக்கு வந்த தம்பி ஊரே ஐயா போட்டாக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா உளுந்துருக்கா? உளுந்துருக்கு நல்லா பழையன்னு உளுந்துருக்கேன். இதெல்லாம் ஒரு விளையாட்டாடா. அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மாமி நல்லா பெந்து பெந்துட்டாங்களா? எனக்கு அடியே பண்ணல. என்ன துங்கிருச்சு? ஏய் கேமரா ஸ்டக் ஆயிருச்சு. அந்த ஆண்டி வேற வந்து பாலே என்ன பண்ற? ஏய் பாவா தப்பு யாரால இல்ல பாவா. நாட்டி போல. என்ன சவுண்ட் இது? ஏய் என்னடா கொத்தனாரெல்லாம் கூட்டு வந்துறீங்க? போடா போடா. இதுல நான் பழின்னு வெளிச்சம் வருது. லைட்டே வேணுமா? ஆமாங்க. அமெரிக்காவில் 4 நாட்களாக ஏங்க நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் முத்தம் கொடுக்கறது ஒருத்தன் படம் கொடுத்துக்கிட்டே இருக்கானே, தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க 2 பேரும். நீங்க போற இடமெல்லாம் கூட வந்துகிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? 2 காதல் ஜோடிகள் தொடர்ந்து முத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஐயா இது போட்டோ ஷூட். நீ எப்ப பார்த்தாலும் மாவு ஆட்டுவது எதுக்காக? ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. அங்க பாரு பின்னாடி. நீ பாரு புரியுது பண்றா. ஏய் உழுதாடா எரியுது பாரு. இது வந்து போட்டு வச்சு இல்ல இது வந்து ஃபன்னா காட்டுறாங்க. நேத்து ஒரு சீரியஸான வீடியோ பார்த்தேன். நார்த் இந்தியாவில் 1 லட்சம் 2 லட்சம் வரும் அந்த ட்ரோனு. அது என்ன விளையாட்டு பொருளா? அதான் ஒரு குழந்தை அந்த ரிமோட்டும் ட்ரோனும் தனக்கு இப்போ விளையாட வேணும்னு கேட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் அதை கொடுக்கலன்னு ஃபோட்டோகிராஃபர் சட்டையை பிடிச்சி நீ எல்லாம் என்ன எங்கேருந்து வந்தவங்க அந்த கல்யாணத்தில் வந்தவங்க, அது என்ன விளையாட்டு பொருளா? அந்த அந்த குழந்தை அதை தூக்கி போட்டு ஏண்டா பெரியவங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் ட்ரோனை எடுத்தால் கொண்டு போய் அங்கே இங்கே முட்டுறாங்க. குழந்தை கையில் கொடுக்கறதுக்கு அதில் 150 ரூபா ஹெலிகாப்டர் அது. அப்படின்னா அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு நீ ட்ரோனை வாங்கி கொடு மாட்டி இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் எடுத்தாதான் உண்டு வா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுவாக தான் கேட்டு கத்துது. கீழே போட்டு உடைக்கணும். அவங்க அப்பனத்தை எடுங்க சார், காசை கேளுங்க. கேமரா ஓவர் ஹீட் ஆயிருச்சு. What a vision. What a thought. சூரிய ஒளி எப்படி எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா அவங்க. என்ன பண்றீங்க மாப்பிள்ளையா? என்னாச்சு? அது மருதாணி. கண்டிப்பா சார். Brilliant ideas. You're genius.
அங்கே கல்யாண மண்டபத்தில் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி மாப்பிள்ளை எங்க? அவர் அந்த பக்கம் தென்னை மரத்தில் கிட்ட. என்ன நீ அழுதா நாட மாட்டேனா? எனக்கும் 4-5 ஃப்ரெண்டு இருக்கு, சாதி சனமெல்லாம் இருக்கு, அவங்களும் பார்க்கட்டும். ஆளுக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். காலகாலமா இதான் நடக்கும் கிளைமேக்ஸ். மாப்பிள்ளை எஸ்கேப். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார்? அக்கிரமமா இருக்கு சார். இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். என்ன பரம சார் எப்படி ஐயருன்னா சாஃப்டா இருப்பாங்க. நன்னா என்ன நன்னா அண்ணா இல்ல அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்கு நன்னா அண்ணாவா இருக்கீங்களா, அண்ணா நல்லா இருக்கேலா, நன்னா இருக்கேலா, நரஷூஷ் காப்பி இப்படித்தானே பார்த்துருக்கோம். ஆனா இப்ப அங்க வேற வெயில் வேற உக்கிரமா இருக்கு. அந்த அடுப்புக்கு பக்கத்துல வர உட்கார அடுப்பா என்னது ஓம கூட்டத்துக்கு பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. கண்ட இடத்துல எல்லாம் புகை அடிக்கும். இதுல இவங்க வேற தாம்பளத்துல தாம்படுத்திட்டு கட்டுப்பாயிட்டார் அந்த ஆளு. ஆனா ஒண்ணு இப்படிதான் இவங்க எல்லாம் மிரட்டி கல்யாணம் பண்ணணும். இல்லாட்டி இந்த பங்கனை ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்க. தாலி எடுத்து தாலி அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படித்தான் பண்ண வேண்டி இருக்கு இப்ப எல்லாம். இல்லாட்டி ஆளுக்கு நாட்டாமை ஆயிடுவாங்க கல்யாண வீட்டுல. பொண்ணு அழுது ஓகே, இவங்க பின்னாடி உட்காந்து பவன் கொடுத்துட்டு போது வாயில் அரிசி அள்ளி கட்டிட்டாங்க. ஐயோ ஐயோ. ஐயர் தாங்க அல்டிமேட் ஐயர். எல்லாரும் கல்யாணத்துக்கு இந்த ஐயரை புக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த அவரே பர்சனல் பாடி கார்டா இருந்து உங்களுக்கு உங்ககிட்ட நீங்க அந்த ஐயர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், ஐயா யாரையும் கிட்ட கொண்டு அண்டை விடாதீங்க அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் தம்பி, என்னை மீறி வந்துடுவேன். ஓம் கிரீம் எல்லாம் பண்ணுவாரு, மல்டி டேலண்டட். உங்களுக்கு அந்த ஒரு பர்சனல் பாடி கார்டுக்கு அவசியமே இல்லை, எல்லாம் அவரே பண்ணுவாரு. ஆனா பாருங்களேன் அதுக்கு பேர் தான் அந்த கொமாண்டிங். இனி அப்படித்தான் போவாங்க போல இருக்கு. மந்திரமும் சொல்லணும், அந்த கடவுளையும் மனசு குளிர பண்ணணும், இவங்களையும் கடுப்பேன். அப்போ அப்படித்தான் சூப்பர் ஐயருங்க. எல்லாரும் அவரே புக் பண்ணுங்க. உங்க அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன்.